ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? ரோஹிணி கையெழுத்து போட வரையில் மாசமாகி விழுந்துடுறாங்கல்ல. ஆனால் அவங்களும் ஒரு பொண்ணு தானே. அவங்களும் என்னதான் இருந்தாலும் கல்யாணம் முடிச்சு அவங்க மனோஜ் கூட கொள்ள நாள் வாழ்ந்தவங்க. என்னதான் இருந்தாலும் தான் புருஷனை தனக்கு வேணுன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் அவங்க இவ்வளோ பொய்யுமே சொன்னாங்க. இவ்வளோ பொய் சொல்லியுமே அந்த பொய் சொல்லியும் அவங்களுக்கு இந்த வாழ்க்கை நிலைக்கலை. அப்போ எவ்வளோ ஒரு வேதனையில் அவங்க இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் தானே. அதை காட்டிலையும் திரும்ப ஒரு வேதனையை மனோஜ் கொடுக்க போகிறாரு. இந்த வாழ்க்கை அவங்களுக்கு நிலைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், நிலைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ அவங்க எவ்வளோ தூரம் மனோஜ்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் மனோஜ் ரோஹிணி என்ன தான் பொய் சொல்லி அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிட்டாலும் மனோஜ் எவ்வளோ பொய் சொல்கிறாரு பாருங்களேன். இப்போ இன்னொரு கல்யாணம் கொண்டு பண்ணியிருக்காரு. மனோஜ் செஞ்சது மட்டும் சரியா? அவங்க அம்மா மட்டும் இவ்வளோ தூரம் நம்ம மனோஜுக்காண்டி சப்போர்ட் பண்ணுறாங்களே. அவங்க பணக்கார பொண்ணு வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்களே. இப்போ மனோஜ் செஞ்சுருக்க செயலுக்கு அவங்க அம்மா என்ன செய்வாங்க? அவர் செஞ்சதுலே உண்மையிலே சொல்கிறேன், அவர் நம்பின பொண்ணை ஏமாத்துனதுக்கே அவர் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். ஆனால் அவர் என்ன செய்ய போகிறான்றதை நம்ம அடுத்த நாடகத்தில் பார்ப்போம். வச்சுறேன்.